ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரும் உலக ரட்சகருமாகிய அருளாளர் இயேசு கிறிஸ்துவுக்கே எல்லா துதியும் கனத்தையும் மகிமையும் இந்த கால வேளையிலே ஏறெடுக்கிறது. பரிசுத்த சேனை ஜெப ஐக்கியத்தின் வாயிலாக இந்த கால வேளையில் ஆண்டவருடைய சமூகத்திலே உங்கள் அனைவரையும் சந்திப்பதற்கு நான் ஆண்டவரை ஸ்தோத்திரித்து என்னுடைய வார்த்தையை சற்று நேரம் பகிர்ந்து கொடுப்ப நல்லதொரு சந்தர்ப்பம் நல்கிய பரிசுத்த சேனை ஜெப ஐக்கியத்தினுடைய அத்துணை பொறுப்பாளர்களுக்கும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துகளையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாளுக்கென்று தேவன் சற்று நேரம் தியானிப்பதற்காக கொடுத்த வார்த்தை நீதிமொழிகளின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 22வது வசனம். நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 22வது வசனம். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு வேதனையை கூட்டார். தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்யும் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, அடியேனும் கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறேன். சற்று நேரம் இந்த வேதத்தில் உள்ள அதிசயங்களை காணும்படிக்கு எங்கள் கண்களை திறந்த அடியனை மறைத்து நீர் பேசும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமீன். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு வேதனை கூட்டார். 2 காரியங்களை சாலமோன் ஞானி உலக மனிதரிலே அறிவில் சென்ற வித்தகர். அவருக்கு முன்னும் இப்படிப்பட்ட அறிவுள்ள ஒரு மனிதன் பிறந்ததில்லை, அவருக்கு பின்னும் வந்ததில்லை. அப்படிப்பட்ட ஒரு அறிவில் சிறந்த ஒரு வித்தகர் சொல்லுகிறார், கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு வேதனை கூட்டார் என்று சொல்லி. இப்ப கர்த்தரின் ஆசீர்வாதம் என்ன என்று சொல்லி இந்த காலவேளை நாம சற்று நேரம் தியானிக்க போற 2 காரியங்களையும் குறித்து. கர்த்தர் யாரையெல்லாம் ஆசீர்வதித்திருக்கிற வேதத்தில் அநேக வரலாற்று சம்பவங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அதிலே நம்முடைய ஆதி தகப்பன் விசுவாசத்தின் தந்தை என்று சொல்லி அழைக்கப்படுகிற ஆபிரகாமை ஆண்டவர் அழைத்து ஆசீர்வதித்தார். அது எப்படி ஆசீர்வதித்தார் என்றால், ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1 வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்று சொல்கிறார். தேவனுடைய ஆசீர்வாதம் போ என்று சொல்கிறார். இந்த எப்பொழுது ஆபிரகாமுக்கு சொல்லப்பட்டது என்றால், அப்போஸ்தலர் நடவடிக்கை 7ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களிலே சொல்லப்படுகிறது. என்ன சொல்லப்படுதுன்னா, நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் காரானூரிலே குடியிருக்கிறதற்கு முன்னமே மொசதப்பெத்தாயா என்கிறதான நாட்டிலே குடியிருக்கும் போது மகிமையின் தேவன் அவனுக்கு தரிசனமாக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு வா என்று சொல்லி அழைத்தார். இந்த போ என்று சொல்றதுக்கு வா என்று சொல்வதற்கு மிகப்பெரிய ஆவிக்குரிய அர்த்தங்களும் இருக்கிறது. ஆனால் புரிதலுக்காக ஒரு வார்த்தைகளை உங்களுக்கு முன் சொல்லுகிறேன். அப்ப கர்த்தர் முதலிலே வா என்று சொல்லியே ஆபிரகாமை அழைத்து விட்டார். அவர் ஆபிரகாமை அப்ப வா என்று சொன்னால், இன்றைக்கும் நமக்கு தெரிந்தவர்கள் உறவுக்காரர்கள், ஒரு திருமணமான தம்பதியா இருந்தாலும் அவர்களை வைத்துக் கொள்வோம். அவர்களை நாம் விருந்துக்கு அழைக்கிற பொழுது வா என்று சொல்லி கூப்போம். எங்க வீட்டுக்கு இன்றைக்கு மதிய விருந்துக்கு வா என்று சொல்லி அழைப்போம். அப்படி அழைக்கப்படுறது, அவ வருகிறவர்களுக்கு பலவிதமான பலார்த்தங்களை அவர்களுக்காக நாம விசேஷத்தை கேட்டு கேட்டு அவர்களுக்கு பிடித்தமான ஆகாரங்களை நாம் ஆயத்தப்படுத்தி வைப்போம் வா என்று சொன்னார். அப்ப ஒரு குறிப்பிட்ட மனிதர்களுக்கு வா என்று அழைக்கிற போது அவர்களுக்கு பிரத்யோகமா ஆயத்தப்படுத்துகிறதுக்கு தான் வா என்று சொல்லி அழைக்கிறது. நமது பிதாவாகிய தேவன் ஆபிரகாமுக்கு ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்தி வைத்து வா என்று சொல்லுகிறார். ஆனால் அவர் இறந்து விடுகிறார். 2வது முறை அவரை சந்தித்த பொழுது, இப்பொழுது உன் தகப்பனுடைய வீட்டையும் உன் தேசத்தையும் உன் இனத்தையும் விட்டு புறப்பட்டு நான் உன் காண்பிக்கும் தேசத்துக்கு போகிறார். போ என்று சொன்னால் அது எல்லாருக்கும் பொதுவானது. அதற்கு ஒரு புரிதல் என்னென்றால், நம்ம ஊர்ல குடியிருக்கிற ஒரு பகுதியில ஒரு கடை இருக்குது, அண்ணாச்சி கடை இருக்குதுன்னு வைத்துக் கொள்வோம். நம்முடைய பிள்ளைகளை பார்த்து சொல்லுவோம், இங்க இருந்து நேரா போனா அண்ணாச்சி கடை இருக்குது, போய் இந்த லிஸ்ட்டை கொடு, இந்த எல்லா பொருளும் கொடுப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நம்ம ஒரு இறைச்சி வாங்க வேணும்னா இங்க இருந்து அங்க பாய் கடை இருக்குது, அங்க போயிருந்தீங்கன்னா இந்த இறைச்சி கொடுத்து நல்லதா வாங்கிட்டோம்னு சொல்லுவோம். அப்ப போன அது பொதுவானது. போ என்று சொல்வது எல்லாருக்காக ஆயத்தப்படுத்த வைக்கிறது இடம் போ.
வா என்று சொல்றது தனிப்பட்ட ஒருவருக்கு விசேஷமாக ஆயத்தப்படுத்துகிறது. அப்படி ஆயத்தப்படுத்திருக்கிற தேவன் எப்படி ஆசீர்வதித்தான்னு சொல்லப்படுறது என்றால், கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் என்று சொல்லி ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களை நாம் வாசித்து பார்ப்போமே ஆனால், ஆபிரகாமும் லோத்துவும் அவர்கள் ஒருமித்து குடியிருக்க அந்த பூமி அவர்களை தாங்கக்கூடாததா இருந்ததாம். அவங்க வெறும் கையங்காலா இருந்தா ஆண்டவர் வான்னு சொன்னாரு, போன்னு சொல்லும் போது அவருக்கு வேற ஒன்றுமே கிடையாது. அவங்க வந்தது வெறும் கை கால் ஓடுவதை. ஆனால் இப்பொழுதும் அவருடைய ஆஸ்தி மிகுதியா இருந்தபடியால் அவர்கள் ஒருமித்து வாசம் செய்ய ஏதும் இல்லாமல் போயிட்டு பூமியை தாங்கக்கூடாதபடிக்கு கர்த்தர் மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்து வைத்திருந்தார். இதுதான் கர்த்தரின் ஆசீர்வாதமே, அது ஐஸ்வர்யத்தை தரும். இந்த வார்த்தைக்கு ஆபிரகாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு எப்பொழுது கீழ்ப்படிந்து நடந்தார். அந்த கீழ்ப்படிதல் தான் மிகப்பெரிய ஆசீர்வாதம். லோத்துவும் ஆபிரகாம் வருகிற பொழுது அது பெத்தேல் ஆயைக்கு இடையிலே சமவெளியிலே அவர்கள் கூடாரம் போட்டு குடியிருக்கிற பொழுது அவர் சொத்துக்கள், அவர்கள் ஆஸ்தி எப்படின்னா பூமியை தாங்கக்கூடாத அளவுக்கு மிகவும் பழுகி பெருகி இருந்தது. அவருடைய ஆசீர்வாதத்தை குறித்து அந்த தேசத்தின் ராஜா சொல்லுகிறார். ஆதியாகமம் 14ஆம் அதிகாரத்திலே நாம் வாசித்து பார்ப்போமேனா, சோதோமின் ராஜா ஆபிரகாமை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுகிறார். ஆபிரகாம் அவருக்கு பதில் உரையாக சொல்லுகிற வார்த்தை தான் ஆதியாகமம் 14:22. ஆபிரகாம் சோதோமின் ராஜாவை பார்த்து, ஆபிரகாமை ஐஸ்வர்யவன் ஆக்கினேன் என்று நீ சொல்லாதபடிக்கு நான் ஒரு சரட்டையாகிலும் பாதரட்சின் வாரையிலும் உமக்கு உண்டானவைகளில் யாதொன்றையும் நான் எடுத்துக்கொள்ளேன். ஏன்னா என்ன உண்டாக்கினவர் என்னை ஆசீர்வித்தார்னா, வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமுள்ள தேவன் என்னை ஆசீர்வித்திருக்கார். அந்த ஆசீர்வாதம் எனக்கு ஐஸ்வர்யத்தை கொடுத்திருக்கிறது உலக சமது. அந்த ராஜா சோதம் ராஜா கேட்கிறார், இந்த ஐஸ்வர்யத்தெல்லாம் நீங்க எடுத்துக்கொள்ளுங்க, ஆனா ஜனங்களை மட்டும் இடத்துல தாருங்க என்று சொல்கிற பொழுது, நான் உங்களுடைய பாதரட்சியின் வாரை கூட நான் தொடமாட்டேன்னு சொல்றேன். என் தேவன் என் ஐஸ்வர்யனாக்கதான் இருக்கு. இது தேவன் கொடுக்கிற ஒவ்வொருவருக்கு ஆசீர்வாதம் தான். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் என்று சொல்லி, அதோடு வேதனை கொடுக்காத ஒரு ஆசீர்வாதம் உண்டு என்று சொல்லி சொல்கிறார். இரண்டாவது காரியம், வேதனையில் தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவர், கவலையில் நம்மை ஆசீர்வதிக்கிறவர், கண்ணீரில் நம்மை ஆசீர்வதிக்கிறவர், துன்பத்தில் நம்மை ஆசீர்வதிக்கிறவர், துயரத்தில் நம்மை ஆசீர்வதிக்கிறவர். நாம் நம்புகிற தேவன் கண்மலையாகிய கிறிஸ்துவாய் இருக்கிறார். அவர்தான் நம் கோட்டையும் கேடகமும் கண்மலையுமாய் இருக்கிறார். இதற்கு சரியான ஒரு வரலாற்று சம்பவத்தை வேதத்தில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்ப்போமேனால், அது 1-7 வசனங்கள் ஒரு வரலாற்று சம்பவங்களை சொல்லியிருக்கும். அங்கு சொல்லப்படுதுன்னா, எலிசா என்கிறதான ஒரு தீர்க்கதரிசி, எலிசா அவரிடத்திலே உண்மையாய் ஊழியம் செய்த ஊழியக்காரர் ஒருவர், தீர்க்கதரிசனுடைய புத்திரனுக்கு மனைவியாய் இருந்தவள் இந்த எலிசா இடத்திலே கேட்கிறார், என் கணவர் உம்மிடத்திலே உண்மையாய் ஊழியக்காரனாய் இருந்தார், தேவனுடைய ஊழியத்தை செய்தார். அவர் இப்பொழுது எங்களை விட்டு பரலோகம் சென்று விட்டார், மறித்து விட்டார். நாங்கள் வாழ்ந்த பொழுது எங்கள் வீட்டுக்காரர் கடன் வாங்கியிருந்தார். கடன் கொடுத்த இப்பொழுது 2 மகன்களை அடிமையாக்க அவன் அழைத்து செல்ல வந்திருக்கிறார். எனக்கு இருந்த ஒரே ஒரு ஆதரவு 2 மகன்கள் தான். இவனுங்களையும் நான் இழந்து விட்டால் என்ன செய்வது என்று சொல்லி தீர்க்கதரிசியாக எலிசாவின் இடத்திலே கேட்கிறார். அதற்கு எலிசா சொல்லுகிற பதில், எலிசா அவளை நோக்கி, நான் என்ன செய்ய வேண்டும்? உன் வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது என்று சொல் என்றார். அதற்கு அவள், ஒரு குடம் எண்ணெய் அல்லாமல் உமது அடியாருடைய வீட்டில் வேறு ஒன்றும் இல்லை என்றார். அந்த அதிகாரத்தில் 1 முதல் 7 வசனம் தான் அந்த வரலாற்று சம்பவமே குறிக்கப்பட்டு இருக்கும். அப்பொழுது சொல்லுகிறார், இந்த எலிசா என்கிற தீர்க்கதரிசி, நீ அயலார் வீட்டிடத்திலே போய் வெறும் பாத்திரங்களை வாங்கி கொண்டு அந்த ஒரு குடத்தில் இருக்கிற எண்ணெயை மற்ற பாத்திரங்களிலே நீ ஊற்று என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய வார்த்தைக்கு எப்படி ஆபிரகாம் கீழ்ப்படிந்து நடந்தாரோ அதன்படி இப்பொழுது இந்த பெண்ணும் நடக்கிறார். தன்னுடைய அயலார் அக்கம் பக்கம் வீட்டார் இடத்துல இருக்கிற இடத்துல எல்லார் இடத்திலும் போய் பாத்திரங்களை வைத்து, வீடு நிறைய எம்டி பாத்திரங்களை வைத்து வீட்டில் இருந்த ஒரு குடம் எண்ணெயை எல்லா பாத்திரங்களிலும் அவள் வார்த்து வைக்கிறார். அந்த எண்ணெய் மீண்டும் நிரப்புவதற்கு வெறுமையான பாத்திரம் இல்லை என்று சொல்லுகிற பொழுது அந்த எண்ணெய் நின்று போகிறது.
வீடு முழுவதும் எண்ணெயால் நிரப்பப்பட்டிருக்கிறது. எண்ணெய் என்றாலே ஆவிக்குரிய ஜீவியத்திலே பார்ப்போம்னா அது அபிஷேகம், அது ஆசீர்வாதம், அதை நம்ம வழி நடத்துகிறது. எண்ணெய் என்றால் அபிஷேகம். இந்த அபிஷேகம் வீடு முடிய இப்ப நிறைஞ்சிருக்கிறது. இந்த நாம இருந்தா என்னன்னா வீடு முடிய இவ்வளவு ஆசீர்வாதம் இருக்குன்னு சொல்லிட்டு அடுத்த கணம் நம்ம யார் நமக்கு சொன்னாங்களோ அந்த தேவ மனத்தில தேவனிடத்திலே கேட்ப மறந்து விடுவோம். ஆனால் இந்த பெண் மீண்டும் அந்த தீர்க்க தரிசனத்துல ஓடி போய் கேட்கிறாள். அவள் போய் தேவனுடைய மனுஷனிடத்திற்கு வீடு முழுசு எண்ணெய் நிறைந்திருக்கிறது என்று சொல்லி அறிவித்தாள். அப்பொழுது இந்த எலிசா என்கிற தீர்க்க தரிசி, நீ போய் அந்த எண்ணெயை விற்று உன் கடனை தீர்த்து மீதியானதை கொண்டு நீயும் உன் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணு என்று சொல்கிறார். ஒரு வாழ்நாள் முழுவதுக்கும் வேதனையில் தேவன் எப்படி ஒரு ஆசீர்வதிக்கிறார். வாழ்நாள் முழுவதும் கடன் தீர்க்கப்பட்டது. அவருக்கும் அவருடைய சந்ததிக்கும் தலைமுறைகளுக்கு ஆசீர்வாதத்தை தேவன் வீட்டில் வைக்கிறார். ஒவ்வொருவருக்குள்ளும் தேவன் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். உன்னிடத்தில் என்ன இருக்கிற தேவன் நம்ம இடத்துல கொடுத்திருக்கிற மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். இதைத்தான் அந்த எபேசியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலே நாம் வாசிக்கிற பொழுது அப்போஸ்தலனாகிய பவுலடிகள் நமக்கு நம்பிக்கை விசுவாசத்துக்காக சொல்லுவார். நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமான கிரியை செய்கிற நன்மையை தேவன் நம்ம இடத்துல வைத்திருக்கிறார். நாம் வேண்டிக் கொள்வது இப்பொழுது தேவனிடத்துல வேண்டுதல் செய்த எப்படி இந்த தீர்க்கதரிசியுடைய மனைவியினுடைய குடும்பத்துக்கு வேதனையிலிருந்து ஆசிரியத்தை கொடுத்தார். வேதனையிலிருந்து கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு வேதனை கூட்டார் சொல்லி. அப்ப வேதனையான ஒரு காரியம் இருக்கிறது என்று சொல்லியும் நாம் இந்த கால வேளையிலே பார்க்க வேண்டும். அப்ப அந்த வேதனையான காரியம் என்று சொல்லி பார்ப்போம் என்றால், நமக்கு இந்த உலகத்திலே ஏராளமான காரியங்கள் சொல்லப்பட்டு இருக்குது. அதிலே ஒரு காரியம்தான் அந்த ஐஸ்வர்யம் எப்படி வருகிறது என்றால், 1 ராஜாக்கள் புத்தகம் 3ஆம் அதிகாரத்தில் வாசித்து பார்த்தோம்னா சாலமோன் ஞானியை குறித்து நன்றாக தெரியும். இந்த சாலமோன் ஞானி தான் கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனும் வேதனை கூட்டார் என்று சொல்லி நீதிமொழி எழுதினவர். அவர் எப்படிப்பட்டோம்னா ராஜாவாக மாறுகிறார். இந்த தேசத்தை ஆளுவதற்கு அவருக்கு அறிவில்லை என்று சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்கிற பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், நீ கேட்ட உணர்வுள்ள இருதயத்தையும் அறிவையும் கொடுக்கிறேன், நீ கேட்காத ஐஸ்வர்யத்தையும் கொடுக்கிறேன்னு சொல்லி ஐஸ்வர்யத்தையும் கொடுக்கிறார். அந்த கேட்காத ஐஸ்வர்யம் அவருக்கு எப்படி இருந்தது சொல்லி அந்த நாட்டிலே இருந்த ராஜாக்களை, அவருக்கு முன்னும் அவ்வளவு பெரிய ஐஸ்வர்யம் இல்லை, பின்னும் ஐஸ்வர்யம் இல்லை, அவ்வளவு பெரிய ஐஸ்வர்யத்தை சேர்ந்தார். இந்த ஐஸ்வர்யத்தை பெற்றுக்கொண்ட இந்த ராஜா ஏன் இந்த ஐஸ்வர்யத்தை இழக்க நேரிட்டது என்று சொல்லி பார்ப்போமேனால், 1 ராஜாக்கள் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 3வது வசனம் சொல்கிறது, அவனுக்கு பிரபுகள் குலமான 700 மனையாட்டிகளும் 300 மறுமனையாட்டிகளும் இருந்தார்கள். அவனுடைய ஸ்திரீகள் அவன் இருதயத்தை வழிவிலக போக பண்ணினார்கள். வழிவிலக இப்ப அநேகர் இன்னைக்கு உலக பிரகாரமான ஆசையில விழுந்து போய் இன்னைக்கு எப்படி பண்ணனா பல பேங்குகளை கடன் வாங்கி இஎம்ஐ கட்டிட்டு இருக்கிறோம். வீட்டுக்கு தேவையானது நம்மளால எல்லாமே செய்ய முடியும். ஆனா இன்னைக்கு நவீன தொழில்நுட்பத்திலே கொடுக்கப்பட்டிருக்குதான ஹோம் அப்ளை பொருள்களுக்கு இன்னைக்கு அநேகர் கடன் வாங்கித்தான் செய்யணும். ஏன் நம்ம கையில பயன்படுத்துற செல்போனுக்கு கூட நீ கடன் வாங்கித்தான் இது பண்றாங்க. ஆனால் கர்த்தர் என்ன சொன்னார், இந்த சாலமோன் ஞானி சொல்லுகிறார், நான் இப்படியெல்லாம் ராஜகுல பெண்களை நான் சமாதானத்தோடு சேர்ந்து 700 ராஜாக்களுடைய மகள்களை திருமணம் செய்திருக்கிறேன். அப்ப எவ்வளவு எனக்கு ஆசை இருந்திருக்குன்னு நினைத்து பாருங்க. அவர்களோடு பை ஒன் கெட் ஒன்னு சொல்லி கூடவே 300 அவருடைய தோழிமார்கள் நான் கொண்டு வந்திருக்கிறேன். இவ்வளவு பேர் எனக்கு என்ன ஆச்சுன்னா அதனாலே அவர் வேதனை இருந்த வார்த்தையை தான் சொல்கிறார். நீதிமொழிகள் 19:14 சொல்லுகிற பொழுது, வீடும் ஆசையும் பிதாக்கள் வைக்கும் சுதந்திரம், வீடும் ஆசையும் பிதாக்கள் வைக்கும் சுதந்திரம், புத்தியுள்ள மனைவியோ கர்த்தர்களும் ஈவு, புத்தியுள்ள மனைவியோ கர்த்தர்கள் ஈவு என்று சொல்லி அவள் பிரசங்கிகளை சொல்லுகிற போது சொல்ற, ஐஸ்வர்யமானது அதை உடையவர்களுக்கே கேடு உண்டாகும்படி சேகரித்து வைக்கப்படுவது. அந்த ஐஸ்வர்யம் விக்கனத்தால் அழிந்து போகிறது. இந்த ஐஸ்வர்யத்தை தேடினவர் நம்முடைய இந்திய தேசத்திலே ஒரு மாநிலத்தினுடைய உயர் நீதிமன்ற நீதிபதி கடந்த நாட்களிலே நாம் பார்த்தோம். ஏராளமான ஐஸ்வர்யத்தை சம்பாதித்து வைத்திருந்தால் ஏதோ ஒரு இன்ஸ்டன்ட்ல வீடு தீப்பற்றி எரிகிறது, அங்க சேர்த்து வச்ச அந்த பணமெல்லாம் தீயில எரிகிறது. அரசாங்கத்துக்கு தகவல் தெரிவிக்கப்படுது, தீயணைப்பினர் அதையெல்லாம் மீட்கிறார்கள். எரிந்த போன பணம் பாதி, எரியாத பணம் பாதி. இந்த ஐஸ்வர்யத்தினால் விக்கனம் வருகிறது, இது அழிந்து போகிறது, இந்த ஐஸ்வர்யம் அழிந்து போகிறது. அது நிமித்தமாக அவர்
உயர் நீதிமன்ற நீதிபதி இடமாற்றம் செய்யப்படுகிறார். இரண்டாவது பாத்தீங்கன்னா அவர் வேலை இழக்கிறார். மூன்றாவது பாத்தீங்கன்னா அவர் மீது விசாரணை கமிஷன் எல்லாவற்றையும் வந்து போகுது. அதுதான் இந்த சாலமோன் அனுபவித்து சொல்லுகிறார், தன் தாயின் கற்பத்திலிருந்து நிர்வாணியாய் வந்தான், வந்தது போலவே அவன் நிர்வாணியாக திரும்பி போகிறான். சங்கீதக்காரர் 112ஆம் அதிகாரத்திலே சொல்லுகிற பொழுது, கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளையில் மிகவும் பிரியமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டிலே இருக்கும், அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும். இதுதான் அந்த தீர்க்கதரிசனுடைய மனைவி. தீர்க்கதரிசி புத்தனுக்கு மனைவியா இருந்தவர், அவள் வீட்டிலே ஒன்றுமே இல்லை, என்ன இருக்கிறது என்று சொல்லி தீர்க்கதரிசி கேட்கிறார். எண்ணெய், அபிஷேகம் இருக்கிறது ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளும், அந்த அபிஷேகம் தான் அவனை உயர்த்துகிறது. ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டிலே இருக்கும், அவனுடைய நீதி என்றென்றைக்கு விளங்கும். செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும். செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும். இன்றைக்கும் சங்கீதங்கள் பகுதியிலே நாம் வாசிக்க கேட்டோமே, 56வது சங்கீதத்திலே 11வது வசனம் சொல்கிறது, தேவனை நம்புகிறேன், தேவனை நம்பி இருக்கிறேன், நான் பயப்படேன். தேவனை நம்பி இருக்கிறேன், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான். தேவனை நம்பி வந்த அந்த தீர்க்க தரிசியின் புத்தனுடைய மனைவி, அவளுடைய வாழ்க்கையில இருள் சூழ்ந்த இந்த சூழலிலே இருளிலே கர்த்தர் வெளிச்சம் உதிக்கும்படி செய்தார். அதனால்தான் இந்த சங்கீதக்காரன் சொல்வது, வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான், அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும். இன்றைக்கும் ஊழியம் என்கிற ஒரு உன்னதமான மேன்மையை கர்த்தர் நம் கரங்களிலே கொடுத்திருக்கிறார். இந்த அதிகால ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு விசுவாச பெருமக்களுக்கும், இறைமக்கள் அத்தனை பேருக்கும் தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம் தன்னுடைய ஊழியக்காரர் மூலமாக ஏராளமாய் வருகிறது. அதனாலதான் நான் இன்னைக்கு நம்ம ஜெபம் ஏறெடுக்கிற பொழுது, ஆபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோபின் தேவனே என்று சொல்லி நம்ம ஒவ்வொருவரும் சொல்லுகிறோம். நமக்கு பிதாவாகிய தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம் பூமி தாங்க முடியாத ஆசீர்வாதம். தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம் எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் நமக்கும் நம் சந்ததிக்கும் கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதம் மிகப்பெரியதா இருக்குது. இந்த ஆசீர்வாதத்தை வேதனை எப்பொழுது இந்த சாலமோன் அனுபவிக்கிறார் என்றால், 1 ராஜாக்கள் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 11வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் சாலமோனை நோக்கி, நான் உனக்கு கட்டளையிட்ட என் உடன்படிக்கைகளையும் என் கட்டளைகளையும் நீ கை கொள்ளாமற் போய் இந்த காரியத்தை செய்தபடிதான் ராஜ்ய பாரத்தை உன்னிடத்திலிருந்து பிடுங்கி அதை உன் ஊழியக்காரனுக்கு கொடுப்பேன் என்றார். இதுதான் அவரா தேடிக்கிட்டது. கர்த்தர் கேட்காத ஐஸ்வர்யத்தை கொடுத்தன்னு சொன்னாரு, கேளாத ஐஸ்வர்யத்தை. ஆனா அவரா தேடிக்கிட்ட ஐஸ்வர்யம் என்னாச்சுன்னா, அவர் ராஜபாரியத்தையே அவர் இழக்க நேரிட்டது. அப்ப நம்முடைய பிதாவாகிய தேவன், நம்முடைய கண்மணியாய் ரட்சகர் கிறிஸ்து சொல்லுகிற பொழுது, நமக்கு ஆபிரகாம் ஒரு ஐஸ்வர்யவனையும் ஒரு தரித்திரனையும் குறித்து சொல்லப்படுது. லாசரு பூமியில கஷ்டப்பட்டான், இருவரும் ஐஸ்வர்யவானும் லாசரும் மறுத்து போறாங்க. மறுத்து போகும்போது அந்த தரித்திரன் ஆபிரகாமுடைய மடியிலே இருக்கிறான். ஒரு விரல் நோத்த சொட்டு தண்ணிக்கு அவன் இயங்குகிறான். அதனாலதான் ஆண்டவர் சொல்லும்போது, பரிசுத்த ஆவியானவர் இன்றைய மக்களுக்கு, இன்றைய கிறிஸ்தவர்களுக்கு, இன்றைய விசுவாசிகளுக்கு சொல்கிற பொழுது 1 தீமோத்தேயு 6:6 சொல்லுகிறார், போதும் என்கிற மனதுடன் கூடிய தேவ பக்திய மிகுந்த ஆதாயம். உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை என்பது நிச்சயம். உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாகி இருந்தால் அது போதும் என்று இருக்க கடவும். ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் வேதனையிலும் கண்ணியிலும் மனுஷ கேட்டிலும் அழிவிலும் அழிந்துகிற மதிகேட்டிலும் சேதமுமான பல விதமான இச்சைகளிலே விழுகிறார்கள். அது சொல்லுகிற போது 1 தீமோத்தேயு 6:10 சொல்ல, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு விலகி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி சொல்லுகிறார். அதே சொல்லுகிற பொழுது எபிரேயருக்கு சொல்லுகிற போது, எபிரேயர் திருச்சபை விசுவாச பெருமக்கள் சொல்லுகிற போது 13:5 சொல்கிறார், நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவர்களே போதும் என்று எண்ணுங்கள், நான் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி அவர் சொல்லி இருக்கிறாரே என்று சொல்லி, பிதாவாகிய தேவன் சொல்லி இருக்கிறாரே என்று சொல்லி இயேசு கிறிஸ்து மீண்டும் நமக்கு சொல்லுகிறார். நாம் இன்றைக்கு எந்த இடத்திலே நாம் நிற்கிறோம் என்று சொல்லி நாம் பார்க்க வேண்டும். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தால் வேதனையில்லாத ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். அதனாலதான் கிறிஸ்து நமக்கு சொல்லுகிற பொழுது லூக்கா 18ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை சொல்லுகிறது, அந்தபடியே தேவன் நம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் விஷயத்தில் நீடிய பொறுமையுள்ளவர்களாக இருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ சொல்லி தேவன். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தரும், அது
எப்படின்னா நமக்கு நியாயம் செய்யாமல் இருப்போம், சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று சொல்லி உங்களுக்கு சொல்கிறேன். ஆகிலும் மனுஷகுமாரன் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ என்றார். இன்னைக்கு என்ன பண்றோம், நாம இந்த ஐஸ்வர்யத்தை தேடி இன்னைக்கு கடனுக்கு ஓடுறோம். ஆனா வேத வசனம் நமக்கு என்ன சொல்லுதுன்னா, நீ கடன் வாங்குறவன் இல்ல, கடன் கொடுக்கிற ஜாதி சொல்லலாம். ஆபிரகாமுக்கு தேவன் அள்ளி கொடுத்த தேவன், பூமி தாங்கிக் கொள்ள முடியாதவளுக்கு அவருடைய ஐஸ்வர்யம் பழகி பெறுகிறது. அதே மேல கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரையே நம்பிக்கையை கொண்டிருந்த அந்த தீர்க்க தரிசியினுடைய புத்திரனுடைய மனைவிக்கு தேவன் இருளை வெளிச்சமாக்கி சோதனையிலும் வேதனையிலும் கண்ணீரிலும் கவலையிலும் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தார். ஆனா கர்த்தருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டிய அறிவில் சேர்ந்த வித்தகர் சாலமோனோ அவர் சுயமாக நாடி ஓடி 700 ராஜாக்களுடைய வீட்டிலே பெண் எடுத்தது அவர்களுடைய வழியிலே பின்பற்றி கர்த்தருடைய கட்டளைகளின் கற்பனைகள் கீழ்ப்படியாமல் நடந்த நிமித்தமாக தன்னுடைய ராஜபாரியத்தை இழந்து போனார். நாம் அப்படி இல்லாதபடிக்கு சங்கீதக்காரர் இந்த காலவேளை நம்ம சொல்கிறார், 112:3 சொல்லுகிறார், ஆஸ்தியும் ஐஸ்வர்யம் அவன் வீட்டிலே இருக்கும். ஒவ்வொரு வீட்டிலும் ஆஸ்தியும் ஐஸ்வர்யம் அவன் வீட்டில் இருக்கும். அவருடைய நீதி என்றென்றைக்கு விளங்கும். ஊழியக்காரருடைய பிள்ளைகள் ஒருபோதும் அலைந்து திரிவதில்லை என்று சொல்லுகிறதான வார்த்தையின் பிள்ளையாக இன்றைக்கு நம்மிடத்துல என்ன இருக்கிறது என்றுதான் ஆண்டவர் தீர்க்கதரிசனம் மூலமாக கேட்கிறார். ஒரு குடம் என்ன, உனக்குள்ள ஆசீர்வாதம் இருக்கிறது, உனக்குள்ள தேவனுடைய வல்லம் இருக்கிறது, உனக்குள்ள தேவனுடைய இரக்கம் இருக்கிறது, உனக்குள்ள தேவனுடைய கிருபை இருக்கிறது. இந்த கிருபை உனக்கு மட்டுமல்ல, உன் சந்ததிக்கும் தலைமுறைகளுக்கு கடந்து வரும். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யம், அதோடு வேதனை கூட்டார். வேதனையில்லாத ஐஸ்வர்யத்தை தேவன் நமக்கு கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். அந்த தேவனை நோக்கி இந்த ஐஸ்வர்யத்தை பெற்றுக்கொள்ள ஆயத்தப்படுவோம். மனுஷன் இன்றைக்கு நமக்கு எண்ணத்தை செய்வான். தேவன் செய்ய நினைத்தது அது ஒரு நாளும் தடைபடாது. அதனாலதான் யோபுடைய புஸ்தகம் மிக தெளிவாக 42 அவர் 2 சொல்லுவார். யோபுவின் புத்தகத்திலே, தேவரே நீ செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைபடாது. நம்முடைய வாழ்க்கையில நமக்கு ஒரு தடைகளும் வராது. உலக பிரகாரமான பிரபஞ்சத்தின் ஓகாதபடி அந்தகாரத்தின் வல்லமைகள் நமக்கு தடைகளை கொண்டு கொண்டாலும் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். எலியா என்கிற தீர்க்கதரிசி போல இன்றைக்கும் ஊழியர்கள் என்ற அநேக மூலமாக கர்த்தர் இந்த பரிசுத்த வேதாகமத்தின் அநேக வார்த்தைகளும் வரலாற்று சம்பவங்களும் நினைவு கூர்ந்து தேவனை நோக்கி இரவும் பகலும் நாம் கருத்தாய் ஜெபிக்கிற ஜபத்துக்கு அறத்திலிருந்து நமக்கு பதிலை கொடுக்கிற தேவன் நம்மோடு இருக்கிறார். ஆபிரகாமை ஆசீர்வதித்தவர், தீர்க்கதரிசியுடைய புத்திரனுடைய குடும்பத்தாரை ஆசீர்வதித்தவர், இன்றைக்கும் நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். அவரிடத்திலே நம்மை அர்ப்பணிப்போம், ஆசீர்வாதத்தை திரளாய் பெற்றுக்கொள்வோம். தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த கால வேலைக்காய் கொடான கோடி சோதரம் உம்முடைய மகனாகிய சுசாமி அறிவில் வித்தகர் இஸ்ராஜா கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு வேதனை கூட்டார் என்று சொல்லி வேதனை இல்லாத ஆசீர்வாதத்தை கொடுப்பேன் என்று சொல்லி அவருடைய தகப்பனாகிய சுசாமி ராஜா தாவீது ராஜா சொன்னார், நான் தேவனை நம்பி இருக்கிறேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான், நான் தேவனை நம்பி இருக்கிறேன். அதே நம்பிக்கையோடு இந்த காலவேளை சமூகத்தில் வருவிசாமி எங்கள் தேவைகள் ஏராளம் இருக்கிறது ராஜா. இந்த உலகத்திலே நாங்களும் வாழ வேண்டும் என்று அதிக பிரயாசப்படுகிறோம். ஆனாலும் உங்களை நம்பி இருக்கிறோம். நீ சொன்ன வார்த்தையின்படியாக அந்த காலவேளை வேண்டுதலை விண்ணப்பத்தை ஏறெடுக்க சாமி. நீங்கள் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இந்த உலகத்திலே வாழ்வதற்கு தேவையான சகல ஆசீர்வாதத்தை கூட எங்களுக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிறோம். அமுக்கி குலுக்கி சரிந்து விழுகும்படி எங்கள் மடியிலே போடுகிற தேவனிடத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். நாங்கள் எல்லா விதமான கர்த்தருடைய கட்டளைகளுக்கும் கற்பனைகளுக்கு கீழ்ப்பொழுது நடிக்கிற ஞானமுள்ள இருதயத்தை கொடுத்து தேவ சமூகத்திலே காத்திருக்க கர்த்தர்களுக்கு உதவி செய்யுங்க. தொடர்ந்து இந்த காலவேளையை ஆசைங்க. ஆண்டவருடைய பொறுப்பாளரை நீங்க ஆசைங்க சாமி. உலகமெங்கும் உமக்கு ஊழியத்திற்கு அழைக்கப்பட்ட ஊழியர்களும் விசேஷமாய் இந்த காவல்துறையை பணியாற்றி ஆண்டவருக்கு பணியாற்றி கொண்டிருக்கிற மக்களுக்கும் ஓய்வு பெற்ற மக்களுக்கும் உம்முடைய இரக்கத்தையும் கிருபையும் வல்லமையும் கொடுத்து ராஜா உமக்கு சாட்சியா இந்த பூமியில ஜீவிக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.